ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு 15வது நாள் பிறந்த நாள் 15வது பிறந்த நாள் வருது, எனக்கு ஏதாவது ஒரு gift கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்குறப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அதுக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, அதை பற்றி அப்புறம் யோசிப்போம் விடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி நாட்கள் போனக்கப்புறம் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மக திடீர்னு கீழே விழுந்துடுறா மயக்கம் போட்டு. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லி கடகடன்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகிறாங்க. அங்கேயும் ஒரு அதிர்ச்சியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னும் போது, அவளுடைய ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, என்னைக்கு இறந்து போவா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே அப்பாவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய மகளுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, மகள் இருக்கிற அந்த பெட்டுக்கிட்ட போகிறாரு. போகும்போது அவர் முகம் சுருங்கி இருக்கிறத பார்த்து மக கேட்குறா, என்னப்பா டாக்டரை பார்த்துட்டு நான் சீக்கிரமாக செத்துருவேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே அப்பா தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனை மாற்றுறேன். எனக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் பசங்க கிட்ட அவங்க வந்து அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது வெளிப்படுத்த மாட்டாங்க, அந்த கஷ்டத்தை அவங்க அதை தாங்கிப்பாங்க. அதுதான் ஒரு பேரண்ட்ஸுடைய சுபாவமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த தகப்பனை என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து இனி யார் சொன்னா அந்த மாதிரி சாவேன்னு சொல்லி, நிச்சயமாக நீ வாழ்வ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, எப்படி இவ்வளோ ஷியோராக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீ சாக மாட்ட, நீ வாழ்வன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. இப்படி நாட்கள் கடக்குது. அவருடைய சர்ஜரி ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினதுக்கப்புறம் அவள் கண் விழிச்சு பார்க்குறா. அவன் நினைக்கிறா, அப்பாடி நம்ம உயிர் பிழைச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா இல்லை. அப்போ அவருடைய கண்கள் ஏங்குது. உடனே அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, மேபி நான் 15வது பிறந்த நாளுக்கு என்னுடைய 15வது வயது பிறந்த நாளுக்கு நான் இந்த மாதிரி ஏதோ சர்ப்ரைஸ் மாதிரி கேட்டேன், அதனால் அப்பா ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறாரு போல், நான் இந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரி நான் உயிர் வாழ்வேன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் வந்து நாங்கள் நிச்சயமாக கண் முழிச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எதிர்பார்ப்பேன்னு சொல்லி வீட்டில் காத்திருக்காரோ அப்படின்னு இந்த மக வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு கிளம்பினக்கப்புறமா அவள் வீட்டில் போய் பார்க்குறான். அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு சின்ன லெட்டர் மட்டும் டேபிளில் இருக்குது. அப்போ அந்த டேபிளில் எடுத்து அவள் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதில் எழுதியிருக்கு, என் மகளே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிஃப்ட் வேணும், உன்னுடைய 15வது பிறந்தநாள் வருது நீ அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த டைமில் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உண்மையாகவே தெரியலை. அப்போது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன கொடுக்கணும்னு நினைக்கும்போது, ஐ திங்க் இந்த லெட்டரை நீ படிக்கிற அப்படின்னு சொன்னால் நீ நல்லா இருக்க, நீ உயிர் பிழைச்சிருக்கிற, நான் நம்புகிறேன். உனக்கு இந்த 15வது வயதோட கிஃப்ட் வேறு என்னமே இல்லை, என்னுடைய ஹார்ட்டு மட்டும்தான். ஹார்ட்டையே தன்னுடைய மகளுக்கு அந்த தந்தை கொடுத்துருக்காரு. அதுபோல் நாமும் இந்த உலகம், இந்த உலக சிற்றின்பங்கள் இவை யாவுமே நமக்கு சந்தோஷம் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது, திடீரென்று ஒரு எழும்பின காற்றினால் அடைப்பட்டு வாழ்க்கையின் படகு எங்கு செல்கிறது என்று தெரியாது திகைத்து கொண்டு, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எல்லாம் முடிந்தது, இனி வாழ்வதற்கு ஏதுமில்லை என்றும் நினைக்கும் வேளையில் ஒரு குரல், என் மகளே, என் மகனே, அப்படி சொல்ல வேணாம், நீ சாவதில்லை, நிச்சயமாக வாழ்வாய் என்று. இது எப்படி சாத்தியமாக கூடும் என்று பின்னொரு கேள்வி நாம் எழுப்பும் பொழுது, மௌனம் ஆனால் செயல்களால், தம்முடைய கிரியைகளால் வந்த பிரமாதம். அது என்னங்க, உனக்காக எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். 33 வருஷம் நற்செய்தி அறிவித்து பின்னர் கள்ளர்களால் தம்முடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு போகிறதை போல பட்டயங்களாலும் தடிகளாலும் பிடிப்பட்டு, கண்கள் கட்டப்பட்டு, முகத்தில் அறையப்பட்டு, தூஷண வார்த்தைகளால் அவமதிக்கப்பட்டு, 39 அடிகள் 39 வரை சதை கிழிந்து பிடுங்குற விதமாய் வாரினால் அடிக்கப்பட்டு, அவருடைய வஸ்திரங்கள் கலற்றப்பட்டு, சிவப்பான மேலங்கி தரிப்பிக்கப்பட்டு, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைக்கப்பட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்து இவ்விதமாக பிரயாசம் பண்ணப்பட்டு, ஏறக்குறைய 30 கிலோ எடையை கொண்ட அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தொலைவிலான கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 6 to 8 அங்குலம், அதாவது 6 to 8 இன்ச் கொண்ட ஆணிகள் 2 கைகளிலும் 2 கால்களிலும்
சதை கிழிந்து இந்த பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு ஊடுருவி சென்று சிலுவையில் சுத்தியினால் அடிக்கப்பட்டு தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்பட்டு தண்ணீருக்கு பதிலாக கசப்பு கலந்த காடியை கொடுக்கும்போது அது வேண்டாம் என மறுத்து சராசரி மனிதனுக்கு இருக்கும் அந்த 5 லிட்டர் அளவிலான இரத்தம் முழுவதும் சிலுவையில் சிந்தப்பட விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டு இரத்தமும் தண்ணீரும் மாறாக ஓட கடைசியாக நம்முடைய பாரமான இருதயத்தையும் கூட எடுத்துவிட்டு அவருடைய இருதயத்தை நமக்குள்ள பொருந்தி நீ சாக பிறந்தவன் அல்ல, நீ சாக பிறந்தவள் அல்ல, நீ வாழ பிறந்தவன், நீ வாழ பிறந்தவள் என்று சொல்லி தன்னுயிரை நமக்காக ஈந்த அந்த நபர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அப்பா ஏசு அப்பாங்க. ஏன் அந்த அப்பா நமக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர் நம்மளை தம்முடைய மகனாகவும் தம்முடைய மகளாகவும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்க. என் மகள் சாகக்கூடாது, என் மகள் சாகக்கூடாது. பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் வருவது உண்மைதான். ஆனால் அது எல்லாவற்றிலும் அவள் அமர்ந்து போகிறதற்காக நான் அவளை தெரிந்து கொள்ளலை, நான் அவனை தெரிந்து கொள்ளலை. அவனை வாழ வைத்து அப்படி சாகிறவங்களை கூட வாழ வைக்கிறதுக்காகவே நான் அவர்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாருங்க. அந்த அப்பா எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. அவரிடத்துல நீங்கள் கேட்குங்க, சொன்னீங்கல்ல, ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து கொண்டு இருக்கலாம், இவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில் ஒரு காரியம், ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டு எங்கேயோ அவரை விட்டு நான் தூரம் போயிருக்கேன், அவரை மறுதளிச்சு போயிருக்கேன். இப்போ நான் அவர்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியலை. ஆனாலும் கூட இன்றைக்கு நான் வார்த்தைகளை கேட்டு 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 அந்த ஆழத்திற்குள்ள நான் போய் 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 அவருடைய அன்பை நான் ருசிக்க 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 அவருடைய கிட்டி நான் வரணும்னு நினைக்கிறேன். அந்த ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அந்த ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ற ஒரு தாகத்தோடு ஒரு வேலை இங்கே யாராவது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருது. அவர் அன்றைக்கு சிலுவையில் 2 கரங்களை விரித்து எவ்விதமாக ஐயோ அவங்க பாவத்திற்காக நான் ஏன் மறிக்கணும்னு சொல்லி சொல்லாமல் ஐயோ அவங்க தெரியாமல் செய்கிறாங்க அவங்கள மன்னிங்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நல்ல குணத்தை அவர் அந்த சிலுவையில் காண்பித்தாரோ இன்றைக்கு அதே தேவன் 2 கரங்களை விரிச்சவங்களை பார்க்குறாரு. என் மகனே, என் மகளே, என்னிடத்துல நீ திரும்பி வா, என்னிடத்துல நீ திரும்பி வா. எந்த காரியம் உன்னை என்னிடத்துல வர முடியாதபடிக்கு இன்றைக்கு தடை செய்கிறதோ அதை உதறிவிட்டு திரும்பி வா. என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக நான் உன்னை என்றைக்கும் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வேல்யூவை அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வேல்யூவை அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. என்றைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, என்றைக்கு உங்களுடைய வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இதை விட பெரிய கிஃப்ட் வேறு யாருமே கொடுக்க முடியாதுங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட் காட் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னும் போது அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் என்ன, அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக ஒளியாக மாறுதுன்னு சொன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கூட அதில் பிரகாசிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். இதுதான் அந்த பக்தனும் ஒரு பாடலை பாடுகிறார் அந்த சிநேகத்தை குறித்து.